ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த குணம் வந்து லூசுத்தனமான குணமாக வர வர மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கணக்கு கேட்குறது பிடிக்கல. கணக்கு எப்போவுமே இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு அரசியல்லையும் நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் பேசுங்க, ஒரு வாரத்தை தவிர 2-3 வாசம் இந்த இனிமேல் இன்னைக்கு பண்ண தப்ப அடுத்த தடவை பேசக்கூடாது அப்படிங்கிற அதுதானே ஒரு இது. இவங்க பல இடங்களில் ரைடு போகிறதோ இந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் போனதோ ஜாயின்ட் கமிஷனரோட தான் போவேன்னு அவங்க நிற்பாங்க. இவங்க டைரெக்டாக இந்த டிசிஷனும் எடுக்க போகிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட நேற்று தீர்மானம், இன்று கிறிஸ்தவ பாடலுக்கு முன்னுரிமை. நீட் FCRAவுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம், மத்திய அரசிடம் மோத தயாராகிறதா தாவேகா? எனக்கு ஒரு மொழியை என்னுடைய கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, சட்டசபையில் சீரிய நிதியமைச்சர் மரிய வில்சன். திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் புனரமைப்பு நிதி வசூல், கார்த்திக் கோபிநாத் தவறிழைக்கவில்லை, வழக்கு முடித்து வைப்பு. இந்து சமய அறநிலையத்துறை உயர் பதவியில் வருவாய்த்துறை அதிகாரிகள், கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு, அரசாணை வெளியீடு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்க. வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசு விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரிகளிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேகா அரசின் முதல்வர் அவருடைய தலைமையிலான அரசு ஒரு தீர்மானத்தை நேற்றைய தினம்தான் நிறைவேற்றியிருக்காங்க. இன்று இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்று காலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா YMCA கல்லூரி மைதானத்தில் ஒரு விழா நடைபெற்றிருக்கிறது. முதல்ல கிறிஸ்தவ ஜபம் நடந்திருக்கு, அப்புறம் கிறிஸ்தவ பாடல் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் கொடுப்பது, அதை கௌரவப்படுத்துவது, இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியது தான். நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு பாட்டு வச்சுருக்கிறோம், அந்த பாட்டை நம்ம பாடணும், அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த குணம் வந்து லூசுத்தனமான குணமாக வர வர மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. என்னென்னா, நாட்டுடைய தேசிய பாடலாக இருந்த, ஒரு வேளையில் தேசிய கீதமாகவும் இதுதான் ஆயிருக்க வேண்டிய ஒரு பாடல் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம்ங்கிற ஒரு கோஷம் சொன்னதுனாலே பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சுதந்திர போராட்ட காலத்தில் கொடுத்தது. அது 150வது ஆண்டு இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை மரியாதை செய்யக்கூடிய, கௌரவம் செய்யக்கூடிய அளவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப மத்திய அரசு வந்து இந்த ஒரு அரசாணையை அவங்க வெளியிடுறாங்க. என்னென்னா, அரசு நிகழ்ச்சிகளில் கவர்னர் போன்றவர்கள் கலந்து கொள்ள, குறிப்பாக மத்திய அரசு நிகழ்ச்சிகள், மத்திய அரசோடு சேர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம் முழு பாடலையும் பாடுவது. ஏற்கனவே காங்கிரஸ் அரசு ஒத்துக்கொண்ட சென்சார் செய்யப்பட்ட பாடல்கள் இல்லாமல் முழு பாடல்களையும் எல்லா ஸ்டாண்ட்ஸாவையும் பாடக்கூடியது வகையிலையும், அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடுறது, மாநிலத்துக்கு உரிய பாடலை பாடுறது அப்படின்னு. இது வந்து இந்த படிநிலைங்கிறது ஏதோ ஒன்றை வந்து கீழாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. வந்தே மாதரத்திற்கு இந்த 150வது ஆண்டில் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இல்லை எங்கள் தமிழ்த்தாய் தெரியுமா, அவ்வளோதான். தமிழ்த்தாய் ஏற்கனவே தமிழ் அணங்குன்னு போட்டு எல்லாத்தையும் ஜடையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு ஏற்கனவே ஒரு குரூப் குறிங்க. இது வந்து ஒவ்வொரு நேரத்தில் இவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதை எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா, அவருடைய தந்தை, அவர் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்காலரு, அவர் ஒரு புத்தகத்தை, ஒரு டிக்ஷனரியை போடுறாரு. அந்த விழா ஐஐடியில் நடக்குது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அவர் அமர்ந்த நிலையில் தியானத்தில் அந்த மனதை உள்வாங்கிட்டு அந்த பாடலுக்கு எப்படிப்பட்ட கௌரவத்தை கொடுக்க வேண்டுமோ அதை தியானித்து செய்தார். இவர் தமிழ்த்தாய்க்கே உட்காந்துட்டாரு, இவர் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டார்னு அப்போ ஆரம்பிச்சானுவோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஏஆர் ரஹ்மான், அந்த தமிழங்கு படம், இது மாதிரி பல கூத்துகள் இவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இது ஸ்டாலின் அரசாங்கமே, திமுக அரசாங்கம் இருக்கிறப்பே அவங்க 2021 இதே போல் இல்லை நாங்கள் தமிழ்த்தாய் தான் ஃபஸ்ட்டு பாடுவோம் அப்படின்னு இந்த கவர்னரோட ஆர்.என். ரவியோட முரண்டு போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூத்தடிச்சாங்க. அதனால தான் நேற்று விஜய் ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானம் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வரும் பொழுது அவர் பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சினிமா டயலாக் தான். தமிழ் என்றாலே அப்படியே உணர்வு கொப்பளிக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரையோ ஒரு கட்சியோ சொன்னால் அந்த கட்சி தான் டிஃபெண்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் தமிழ்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஓரணியில் நினைப்பாங்க. தமிழ் என்றால் அன்பு, தமிழ் என்றால் உணர்வு, தமிழ் என்றால் பால், என்னென்னமோலாம் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அடுத்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவர் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உடனே திமுக சார்பாக நாங்கள் 1971 முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி தான் இதை அரசாணைக்கு கொண்டு வரத்துக்கு தீர்மானமாக கொண்டு வந்தார். நாங்கள் தமிழுக்கெல்லாம் என்ன உருட்டி இருக்கோம் தெரியுமான்னு அவங்க உடனே பட்டியல் வச்சுக்கிறாங்க. நாங்கள் செம்மொழி செம்மொழி மாநாடு நடத்தோம், அப்புறம் செம்மொழி ஆராய்ச்சி மையம் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ஆராய்ச்சியில் ரொம்ப உருப்படியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்பொழுது தான் மத்திய அரசுடைய செயல்பாட்டினால ஒரு சில விஷயங்கள் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவே மத்திய அரசுடைய ஃபண்டில் தான் ஓடிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க பேனா சிலை வைக்கிறது, அங்கங்கே மாவட்டத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறது அப்படிங்கிறது தான். தமிழ் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வீணை வாசிக்கிறது, பரதநாட்டியம் பண்ணுறதெல்லாம் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய வகையில் தான் கோயம்புத்தூரில் மாநாடு நடத்துனாங்க. அதில் ரோடு போட்டதுலேருந்து எல்லா கான்ட்ராக்ட்லையும் காசு அடித்தாங்கங்கிறது ஒன்று. அதாவது இவங்க தமிழுக்குன்னு ஒன்று செய்கிறாங்கன்னா அதில் என்னென்ன பைசாலாம் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடையது. உடனே இபிஎஸ் அவர் பங்குக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமே எம்ஜிஆர் தான், தமிழுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கோம் தெரியுமான்னு அவர் ஒரு பட்டியல் வாசிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தமிழ்ங்கிறதே இவங்களுக்கு அரசியல், உண்மையிலேயே இவங்களுக்கு தமிழின் மீதான உண்மையான அக்கறை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கணும். உங்கள் 2 பேர் தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா? நான் செய்ய மாட்டேனா? எனக்கு பின்னால் உங்களை பார்த்து தான்டா நாங்கள் வளர்ந்தோம். உங்களுக்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த அதே கிறிஸ்தவர்கள் தான் இங்கே எங்களுக்கு பின்னால் முழுசாக பேக்கிங்கில் இருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் அஜெண்டா கொண்டு வருவாங்க, இந்தியா வேறு தமிழ்நாடு வேறுன்னு பிரிக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்வாங்க, அதையெல்லாம் நாங்களும் தாண்டா ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க தமிழ் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட சிக்கி சீரழியுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அம்மா, அது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அது ஏற்கனவே இந்த டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தது, கடைசியில் இது அஸ்ட்ராலஜியில் ஏதோ டாக்டரேட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் ஒரு ஊருக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய சர்ச்சையாகலாம் இருந்தது. ஏன்னா அந்த அம்மா ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கே பியூட்டி பார்லருக்கோ அதுக்கோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசின அந்த சிக்கல்லாம் ஆனது. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, மனமார்ந்த நன்றிங்கிறதுக்கு மன்மத நன்றி அப்படிங்குது. இதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது நமக்கு தெரில. தமிழ் இவங்கள்ட்ட சிக்கி சீரழியுது. அது குறித்து ஒரு செய்தி இருக்குது, அது அப்போ பார்ப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு தான் இவங்க தமிழ் இருக்கிறது. தமிழை இவங்களால் உச்சரிப்பு சரியாக பேச முடியல, தமிழில் எழுதியே இவங்களால் படிக்க முடியல அப்படிங்கிற கூத்தெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க தமிழ் தாய்னா எங்களுக்கு அப்படியே ரட்சகன் படத்தில் அப்படியே நாகார்ஜுனாவுக்கு அப்படியே நிரம்பு அப்படியே பொட்டச்சிக்கிட்டு அப்படியே வர்றது மாதிரி அப்படியே எங்களுக்கு உணர்வு கொப்பளிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது முழுவதுமாக ஒரு ட்ராமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி காலையிலேயே ஒய்எம்சிஏ ஃபங்க்ஷனு, அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் கலந்து கொள்கிறாரு. போன உடனே ஃபஸ்ட்டு ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அனைவரும் ஜபம் செய்வோம். ஏன்னா ஒய்எம்சிஏங்கிறது பார்த்தா அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூஷன் நினைப்பீங்க. அதில் இருக்கிறது எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு தலைமை பகுதியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் சொன்னது. ஆனாலும்
அதன் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காத கூத்தெல்லாம் அந்த இடத்துல நடந்தது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சி காலத்தில் அதனால் இப்போ அங்கே வந்து ஜபத்தோடு தொடங்கிவிட்டு இரண்டாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஏண்டா நேற்று தான் தீர்மானம், அதுக்குள்ளார அடுத்த நாள். இப்போ நீங்கள் இதோட இது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இனிமேல் பள்ளி வளாகங்களிலோ கல்வி வளாகங்களில் அரசியல் கூடாது, மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கூடாது அப்படின்னோடனே சின்ன பசங்களெல்லாம் வச்சு எங்கள் விஜய் மாமா சொல்லுன்னு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்ட அந்த இதை பார்க்குறோம். திசையன் விலை பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் கிறிஸ்துவ ஆராதனை கூட்டம் நடந்தது. இதை தடுப்பதற்காக இந்து முன்னணி புகார் கொடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த அந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே இவங்க அரசாணை வெளியிடுவதற்கும் செயல்பாட்டில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஏன்னா சுட அப்படிம்பாங்கள்ல, நேற்று தீர்மானம் போட்டிருக்கு, இன்றைக்கி கூட ஒன்றால் அதை ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் இது கிறிஸ்துவ அரசாங்கம், திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இது திருச்சபை மாடல். நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் இருக்கிறோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்கள் இப்படி தான் நடந்து கொள்வோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறோம். இவர்களுக்கு உண்மையாக தமிழ்த்தாயின் மீது அக்கறையெல்லாம் இல்லை. தமிழ்த்தாயின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிறவர். அவர் சமஸ்கிருதத்தையும் விட அது வந்து ஒரு ஆய்வுக்குரியது, அது பேசுகிறது அது வேற. ஆனால் அது மிக தொன்மையான மொழி தமிழ்ங்கிற ஒரு தொன்மையான மொழி இருக்கிற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு உலகத்தில் பறைசாற்றுகிறார் அவர். தமிழ் சம்பந்தமாக, அதாவது தமிழ் பேரரசர்கள் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த கற்சிலைகள், சுவாமி அந்த சிலைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் மீட்டு கொண்டு வர்றது, செப்பு பட்டயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறது. அது மட்டும் தமிழர்களினுடைய ஒரு கௌரவத்தை பறைசாற்றும் விதமாக புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலை அங்கே வந்து நாட்டி வைக்கக்கூடிய அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தா. இதையெல்லாம் தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிறதுக்காக தான் செய்கிறீங்கன்னு இப்போ கமெண்ட் போடுவாங்க. அது அதாவது இப்போ தோத்த பிறகும் தமிழை பற்றி அவர் திரும்ப பேசியிருக்கார். தமிழ்நாடு இவங்க என்ன, அவர் இப்பொழுது தான் இது பட்ஜெட்டு பேசும் பொழுது இவர்களுக்கு திருக்குறளை பேசுவார்களே, இந்த முறை அது கூட பாடவில்லையே, அகநானூறு சொல்லவில்லையே, புறநானூறு சொல்லவில்லையே, எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்போ தோத்தாச்சு, ஒரு சீட்டு கூட இல்லை. இப்பொழுதும் அவர் தமிழை பற்றி பல இடங்களில் பேசிட்டு தானே இருக்கார். அமித்ஷா தமிழை பற்றி புகழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தமிழ் என்பது அரசியல். வடக்கே இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய வடக்கு இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தமிழ் என்பது ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ராமா மக்களிடம் எடுபடுவாங்கிறது போக போக தான் தெரியும். மத்திய அரசு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், மாநில சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கிறது. அப்படி தான் தமிழக சட்டமன்றத்தில் நீட்டிற்கு எதிராக, எஃப்சிஆர்ஏவுக்கு எதிராக தாவேக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது திமுக 2.0 தான் தாவேகா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா நீட் அதன்படி தேர்வு நடைபெற வேண்டும், அதன் அடிப்படையில் மாணவர்கள் கலந்தாய்வு நடக்கணும், அந்த வகையில் தான் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது உச்சநீதிமன்றம். இப்போ நீ போடுற தீர்மானம் மத்திய அரசுக்கு இதுதான் போடுற. மத்திய அரசு நீட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலை, மத்திய அரசு உச்சநீதிமன்றம் பணிக்குது, நீ எத்தனை நாள் இதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு. இப்போது நீட் கேள்வித்தாள் கசிவு அது மிகப்பெரிய சர்ச்சையானது. ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீட் கோச்சிங் சென்டர் சம்பாதிப்பதற்காகவே இந்த தேர்வு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இந்த நீட் கசிவு, வினாத்தல் கசிவு பொழுது இவங்க கோச்சிங் சென்டரை குறித்து எங்கேயுமே பேசலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா இப்போ அந்தந்த இன்ஸ்டியூஷனே வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க தனியாகவும் வசூல் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால இந்த அரசியல் கட்சிகள் அப்படியே கமுக்கமாக இருக்காங்க. நீங்கள் நல்லா இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி
தொடங்கிய அந்த போராட்டம், வினாத்தாள் கசிவு போராட்டம் இருக்குது, அதுக்கு வந்து நீட்டுக்காகவும் சேர்த்து தான் அவங்க போகிறாங்க. இப்போ கூட அவர் தீப்தியை வந்து இங்கே தமிழகத்தில் இப்பொழுது வரை ஒன்றா நோன்பு இருக்கிறோம், we don't want a fair NEET, we want a ban NEET அப்படின்னு இங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு ஓகே, நான் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரப்போகிறேன், உங்களையும் நான் கவனிக்கிறேன், நான் அங்கேயும் வந்து பார்க்குறேன். லாடு லபக்கு ஏதோ ஒரு வகையில் மக்கள் கூடிட்டாங்க, இளைஞர்கள் கூடிட்டாங்க, அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நாடு முழுக்க நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வர இடத்துல என்ன உதவாங்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, மக்களிடம் தான் அதற்கான எதிர்ப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டு வந்து தமிழகத்தை பொறுத்தளவு 7157 எம்பிபிஎஸ் இடங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியில் 4473, சுயநிதி கல்லூரிகளில் 2684 இருக்குது. அதே போல் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா பல் டாக்டர் அவங்க படிக்கிறாங்க 1383, அதில் அரசில் 213, சுயநிதியில் 1170 அப்படிங்கிற வகையில் இருக்குது. இதில் இந்த 7.5% இந்த இபிஎஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது பண்ணதுனால இப்போ பார்த்திங்கன்னா 537 சீட்டுகள் எம்பிபிஎஸ் சீட்டு. அதில் அரசு ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா 335 அரசு கல்லூரிகளில், சுயநிதி கல்லூரிகளில் 202. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து கலந்தாய்வு எக்ஸாம் நடந்து அதில் பல லட்சக்கணக்கானவர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பாஸ் ஆகி அவங்க ரேங்கிங் வந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சேர போகிறாங்க அவங்க, இதெல்லாம் நான் சொல்லுது. அதே மாதிரி டென்டல் பிடிஎஸில் பார்த்திங்கன்னா 7.5ல் மொத்தம் 104 சீட்டுகள், இதெல்லாம் அரசு கல்லூரிகளில் 16, சுயநிதி கல்லூரிகளில் 88 சீட்டுகளும். ஸோ இந்த அளவுக்கு கலந்தாய்வு நடந்து அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கீட்டில் இந்த 7.5லே பார்த்தீங்கன்னா 537ல் 335 அரசு கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளே 202 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ குறைய போகுது. இபிஎஸ் அரசாங்கமும் ஒரு முன்னெடுப்பு செய்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், அதையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே மருத்துவ சீட்டுகள் எத்தனை இருந்தது, இப்பொழுது எத்தனை சீட்டுகள் இருக்குது? இந்த மத்திய அரசாங்கம் வந்த பிறகு தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியே வந்திருக்கு. கரஸ்பாண்டிங்காக அந்த இதில் பிஜி கோர்ஸு, யூஜி கோர்ஸு எல்லாமே எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது தான் வந்து சாதாரண பள்ளியில் படித்தவர்கள் அவங்க அதில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்காக அதற்கான தயாரிப்புகள் செய்து நாங்கள் நீட்டு வந்து நாங்கள் ஒரு தடவை நாங்கள் தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்த முறை நாங்கள் எக்ஸாமில் கலந்து கொண்டு நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சாதாரண கிராமப்புற மாணவர்களே சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் தெளிவாக ஆகிட்டான், ஏன்னா இது இப்படி தான் இருக்க போது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகலாம் அப்படின்னு. ஆனால் அரசியல்வாதிகளால் இருக்க முடியலன்னா காரணம் என்னென்னா பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துவதே அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுனால இதை வந்து பைசா கொடுத்து நம்ம இத்தனை நாள் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ அது மாதிரி முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அப்படிங்கிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான தீர்மானம் சட்டசபையில் போட முடியாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசுக்கு எதிராக இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம்னு ஒரு பொம்மாத்து. இது வந்து திமுக 2.0 அப்படிங்கிறது. அடுத்தது எஃப்சிஆர்ஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா முந்தா நாள் எம்கே ஸ்டாலினை இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி இவங்க போய் சந்தித்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது எம்பி அதிகமாக இருக்கக்கூடியது டிஎம்கே. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, பால் தினகரன் உள்பட எல்லாருமே போய் பார்க்குறாங்க, நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஈவன் மத்திய அரசே கூட ஹோம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ இருக்க அது கேரளாவிலேருந்து இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போய் அது போகிற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு திமுக வாக்கு கொடுத்துருக்கு. ஆனால் மறைமுகமாக விஜய்க்கு முழுவதுமாக ஆதரித்தது வந்து பாஸ்டர்கள் தான். அவங்க நேற்று சந்தித்து அவங்களுடைய கோரிக்கை சொன்னோடனே உடனே இதுதான் திருச்சபை மாடல் அரசு தானே, உடனே உங்களுக்காக நாங்கள் இந்த தீர்மானமே போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காகவா இல்லை அவர்கள் சொல்லி வேறு செய்யாமல் இருந்துட முடியாது அப்படிங்கிறதுக்காக உடனே சுட சுட தீர்மானம் போட்டிருக்காங்களான்னு தெரில. இந்த கிறிஸ்தவ மக்களை எப்படி இவர்கள் ஏமாத்துகிறார்கள் அப்படிங்கிறத
ஒரு சாம்பிள் நீங்கள் பார்த்தே ஆகணும். பாருங்க, நுணுக்கமான சில காரியத்தை தந்திரமா செய்திருக்கிறாங்க. மோகன் சி லாசரஸ் பேசுறாரு. கிறிஸ்தவ சொத்துக்களை விவரத்தை சேகரித்து இவங்களுக்கு ஒரு $100 வந்திருக்கு, $1000 வந்திருக்கு, இப்ப வெளிநாட்டு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி, அப்ப இந்த சொத்துக்களை எல்லாம் அவங்களே ஒரு அதிகாரியை நியமிப்பாங்களாம். அவங்களே ஒரு அதிகாரி, அதாவது RSS காரனா இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிகாரியை நியமிச்சு அவங்க தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து அதை ஏலம் விடுவாங்க. அதை ஏலம் விட்டா கார்பரேட்டுகள், RSS கார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதான் தந்திரமான ஒரு சட்டம். FCRA பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு காரியம் நல்ல விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய சொத்தை திருடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறாரு. எல்லா ஸ்கூலு, காலேஜ் கர்த்தருடைய சொத்து, CMC கர்த்தருடைய சொத்து, சபைக்குள்ளது அதை திருடி அதை கார்பரேட்டுகளும் இது மாதிரி RS காரங்களையும் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலையை அந்த சட்டத்தின் மூலமா கொண்டு வர்றாங்க. உமக்கு சொந்தமான சபைகள் மேல, உம்முடைய சொத்துக்கள் மேல கரம் நீட்ட துணிந்து விட்டார்கள். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனே, நீரே இந்தியாவை ஆளுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. எதுக்கு இந்த இந்தியாவை ஆளக்கூடிய தேவன் அவர்தான் சொல்றாரு. அவர்தான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை அப்படின்னு இங்கே விஜய் சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு தேவனே இந்த ஆட்சியை தான் பண்றாரு. அதான் நரேந்திர மோடி எல்லாம் இங்க ஆட்சி பண்ணல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி தான் அப்படிங்கிறாங்க. எப்படி கிறிஸ்தவர்களை இங்கே சபை நடத்தக்கூடியவர்கள் தவறாக வழி நடத்துறாங்க? RSS காரன், இந்து முன்னணிக்காரன் அதை எடுத்துப்பாங்க. அதாவது சர்ச்சை சொத்தை, கர்த்தரோட சொத்து, அதை RSS காரர்களும் இந்து முன்னணிகளும் பிடுங்கிறதுக்காக FCRA அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அதாவது சாதாரணமாக ஒரு வதந்தி, ஒரு தவறான செய்தி பரப்புறீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை கொடுப்பதற்கு இருக்குது. இப்போ இந்த மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிறவர் எத்தனை கோயில்கள், குறிப்பாக அவங்க கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து கோயில்களை என்னன்னு சொல்லுவாங்க, சாத்தான்கள் வசிக்க. இந்த சாத்தான்கள் கோயில்கள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி இவர் மீது வழக்கு போட்டு கடைசியில் மன்னிப்பு அவர் பெரிய மனசு பண்ணி கோர்ட்டு விட்டுருச்சு. ஆனால் இவர் பெரிய மனுஷர் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். எப்படி FCRA குறித்து எவ்வளவு தவறாக கிறிஸ்துவ மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் மீது அந்த மக்களுக்கு ஒரு கோபத்தை வருவதற்கு போல எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். FCRA என்ன சொல்லுது, நீ என்ன பர்பஸுக்கு பணம் வாங்குறியோ அதை கணக்கு காட்டு, அவ்வளோதான். அது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது மாதிரியே இப்போ NGOங்கிறது இந்துக்களும் தான் நிறைய NGO பண்ணுறாங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சட்டம் வரும்போது அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இந்துவும் அவனும் NGO வச்சுருந்தா அவனுக்கு இந்த பிரச்சனை தான். நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணோம், நீ இப்போ கல்விக்காக நாங்கள் இந்த நிதியை வாங்கியிருக்கோம் அப்படின்னா கல்வி இன்ஸ்டியூஷன் நீ எவ்வளோ நடத்துகிற, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நீ என்னென்ன விஷயத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுற, மெடிக்கல் அந்த விஷயம் அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா ரைட், வாங்கினது கரெக்டுப்பா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸாக அது செலவு பண்ணியிருக்க, எத்தனை இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, அவேர்னஸ் வர்றதற்கு, ட்ரீட்மெண்ட்டு, அது மாதிரியான நீ இன்ஸ்டியூஷன் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அதை கொடுத்துரு. சரி, நீ வருஷம் எப்படி இப்பொழுது மாதம் எப்படி GST, இப்போ GST வரப்போ என்ன சொன்னார், இது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு. இப்போ பல நிறுவனங்கள் என்ன சொல்லுது, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எல்லாம் ஸ்மூத்தாக முதல்லாம் வருஷ கணக்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறது, இந்த டேக்ஸ் கட்டுறது பெரிய தலைவலியாக இருக்குது, இதுக்கு நாங்கள் ஆடிட்டுருக்கு எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ மாதம் 28ஆம் தேதி டக்குன்னு பில் ஆகிடுச்சு, நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸையே ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணோம். அதே போல் வருஷத்துக்கு நீ இந்த அக்கௌண்ட்டை நீ கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா ரெனியூவல் ஆட்டோமேட்டிக்காக ஆக போகுது. கணக்கு கேட்குறது பிடிக்கலையே. கணக்கு எப்போவுமே இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு அரசியல்லையும் நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், மதவாத அமைப்புகளிடமும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கணக்கு கேட்டிங்கன்னா இந்த சிக்கல் வருது. எவ்வளவு ஒரு தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத இது போன்ற சபைகளை, சுயாதீன சபைகளை நடத்துவர்கள் மீது
இந்த மத்திய அரசு அதாவது இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத இவங்க உணர்ந்து எப்படி கதறாங்க பாருங்கள். 4 மாவடி 7 மாவடி எல்லாம் ஏற்கனவே இவருடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். இவர் எதுக்கு இப்படி கதறான்னு உங்களுக்கு அப்போவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒழுங்காக கணக்கு காட்டலைங்கிறதுக்காக இவர் ஃப்ரீஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி பல சபைகள் இருக்க போகிறதுங்கிறதும் தெரியுது. சுனாமி வந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் புதிதாக புற்றீசல் போல முளைத்ததுங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்குதா, அவங்க என்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேட்க தானே செய்வாங்க. நீ என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் போராட்டம் காக்ரோச் பார்ட்டிக்கு ஜனதா பார்ட்டிக்கு இந்த அரசுக்கு எதிராக தூண்டுறதுக்காக அதுக்கு கூட நாங்கள் எங்கள் காசை செலவு பண்ணுவோம் ஃபாரின்லேருந்து வருது அப்படின்னு. இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் கதறுவதை தாண்டி அமெரிக்காக்காரன் கத்துறான், யூகேக்காரன் கத்துறான், ஸ்பெயின்காரன் கத்துறான், யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கத்து. ஏன்னா அவன் எதுக்காக இங்கே பணம் அனுப்புகிறான் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மத்திய 60 வருஷம் விட்டுட்டு இப்போ திடீர்னு 11 வருஷத்துக்கு போட்டு நீங்கள் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் புரியுங்க. இப்போ இவங்க முதல்லலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பாஜகவை பார்த்தீர்களா, ப்ரூட்டல் மெஜாரிட்டி, மிருகபலத்துடன் இருந்து அவர்கள் ஒவ்வொரு சட்டத்தையாக கொண்டு வரும். இப்போ எங்கே இருக்குது மிருகபலம்? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இன்னும் பலரை நம்பி தானே இருக்கிறோம். இப்பொழுது இவ்வளவு நாள் எதிர்த்து கொண்டிருந்த டீலிமிட்டேஷனையெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்த திமுக இப்போ என்ன சொல்லுது, எப்படி காங்கிரஸ் சொல்லுதோ அதே மாதிரி ஃபேர் டீலிமிட்டேஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் என்னதோ டீலிமிட்டேஷனே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுறான். பேன் டீலிமிட்டேஷன் தேவையே இல்லை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு நீ இஷ்டத்துக்கு மாறும். ஆனால் நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பாஜக யோசிக்கிறது. அந்த தீர்மானம் அந்த மசோதா கொண்டு வருவார்கள், அதற்குள்ள டிபேட் நடக்கும். ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிட்டு திரும்பவும் வரட்டும், அது நடக்கும். இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில் மாற்றங்களை வேணும் அதை வந்து கரெக்டிவ் மெஷர்ஸை கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர். தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போது நிதித்துறை பட்ஜெட்டுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். 4 மணி நேரத்துக்கு மேலே நின்று கொண்டு அதை வாசிக்கணும். அதுவும் அனுபவம் இல்லாமல் முதல் முறையாக வந்திருக்கக்கூடியவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் 4 மணி நேரம் நின்று கொண்டே தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டையும் வாசிக்கிறாரு. அவர் பண்ணும்போது சில வார்த்தை உச்சரிப்புகளில் பிழை ஏற்படுகிறது. அதை வைத்து நிறையா ட்ரோல் போகுது. சட்டமன்றத்திலேயே அதை வைத்து திமுக எம்எல்ஏ வந்து கேள்வி எழுப்புகிறார். அதில் வந்து ரொம்ப மனம் உடைந்து போனவர் அதற்கு பதில் சொல்கிறாரு. கிறிஸ்தவம் எனக்கு அருமையான மொழியை கற்றுத்தந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியாக 5 நாட்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், இங்கிலீஷ் சேனல் ரிப்பப்ளிக் அதில் அர்னாப் கோஸ்வாமி ஒரு 7 நிமிட ஒரு வீடியோவை போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஜென்சிக்கள், குறிப்பாக இந்த கரப்பான் பூச்சிகள், ஜென்சிக்கள் வேறு கரப்பான் பூச்சிகள் வேறுன்னு வச்சிங்களேன். இந்த கரப்பான் பூச்சிகள் அந்த போராட்டங்கிறது அதிகமாக இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பெரிய அளவில் வளர்ந்தது அப்படிங்கிறது. ஜென்சிக்கள் பெரும்பாலும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. நாம் வந்து ட்விட்டரில் பல விஷயங்களை சொல்கிறோம், ஃபேஸ்புக்கில் பல விஷயங்களை சொல்கிறோம், யூடியூப் சேனலில் சொல்கிறோம். நமோ ஆப் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக மக்கள் மோடிகிட்ட என்ன சொல்லணுங்கிறதையும் சொல்லலாம், மக்களிடம் மோடி என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்தால் கூட இன்ஸ்டாவில் நீ இருக்கியா, இன்ஸ்டாவில் எனக்கு 30 செகண்டுக்கு நீ என்ன விஷயம் சொல்கிற அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சமூகம் எப்படி ஆயிடுச்சு, குறிப்பாக இளைஞர்கள் 30 செகண்டுக்கு மேலே என்னால் எதையுமே கேட்க முடியாது, பார்க்க முடியாது, ஃபோக்கஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு. அதனால தான் இப்போ படிக்கக்கூடிய அந்த சிந்தனையே இல்லாமல், பழக்கமே இல்லாமல் போய்விட்டதுங்கிறது ஒரு பக்கம். ஞாபகம் அப்படிங்கிறதே இந்த 30 செகண்டுகளுக்குள்ளார அவன் மனசில் ஏறுறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகு அவனால் அந்த கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டியே போயிடுச்சு அப்படிங்கிறது அது ஒரு ஆய்வு தகவல்களாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். சரி, இது இப்படித்தான் ட்ரெண்டு போகுதுன்னா அந்த ட்ரெண்டில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வீடியோ போடுறாரு. அப்பொழுது இந்த இளைஞர்களோடு அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறார். அப்போ யூஎஸ் ஆக்சென்ட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன, எப்படி சொல்கிறது, யூகே ஆக்சென்ட்டில் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எப்படி சொல்ல.
சாதாரணமாக இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள், வட மாநில அந்த பகுதியிலையாக இருக்கட்டும், இல்லை கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய ஆக்சண்ட்டுங்கிறது அது வந்து இந்தியன் ஆக்சண்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறது, பாய் பைனோன்னு அவர் சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதே இந்தி ஸ்லாங் மாதிரியே இங்கிலீஷை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில ஈத்தரைகள்லாம் சேர்ந்து அதை ஒரு நாள் ட்ரெண்டு பண்ண. எதுக்கு இப்போ மரியன் வில்சனுக்கும் இதுவும் நீ சொல்கிற அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை ட்ரோல் பண்ணாங்க, ஃபுல்லாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவரை மாதிரியே அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு பேசுகிற அந்த வீடியோ. அர்னாப் மட்டும்தான் அதை கண்டித்து ஒரு வீடியோவாக போட்டாரே தவிர வேறு எவனும் கண்டிக்கல. பிரதமரையே இவ்வளவு கேவலப்படுத்திட்டானுங்களேன்னு. ஆனால் இவருக்கு அந்த கடையநல்லூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. அதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, நான் 30 ஆண்டுகளாக கல்வித்துறையில் இருந்தேன். தமிழ்நாடு கல்வித்துறை எப்படி இருக்குங்கிறது இதில் முக்கியமானது. என்னுடைய தொடர்பு எல்லாமே ஆங்கில மொழியில் தான் இருந்தது. பெரிய ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு அப்பா டக்கர் போல் இருக்குது. இவர் இங்கிலீஷ் எப்படி பேச போகிறாருன்னு அது ஒரு நாளைக்கு பேச விட்டால் தான் நமக்கு தெரியும். இவன் ஆனால் பல வீடியோக்கள் போகுது, ஒரு உருட்டுக்கட்டையோட யார் வீட்லேயோ மிரட்டுற அந்த வீடியோ தான் போயிட்டுருக்காது ஒரு பக்கம். இப்பொழுது புதுசாக கேலி, ஜாதி, பெண்கள் குறித்தெல்லாம் கேலி செய்கிறாங்க, இதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு அப்படின்னு. அதை விட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு மொழியை கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்துள்ளது. அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவு தமிழ் படித்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது. என்ன சொல்லுவார், அப்படிதான் நீ தமிழ் படிச்சுனா உனக்கு ஒரு டேஷன் தெரியாதுடா, கிறிஸ்தவத்தை படித்தாதான் உனக்கு அன்பு தெரியும், உனக்கு பண்பு வரும். அன்பு தெரியும், பண்பு தெரியும், அமைதி தெரியும், இரக்கம் எல்லாம் உனக்கு வரும். தமிழ் படித்தா ஒரு டேஷம் உனக்கு வராது. நான் பைபிள் படித்திருக்கிறேன், பிறப்பால் கிறிஸ்தவன், நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். அதாவது எனக்கு தமிழ் வரலன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் பேசுங்க, ஒரு வார்த்தை தவறு 2-3 வாசம் இந்த இனிமேல் இன்னைக்கு பண்ண தப்ப அடுத்த தடவை பேசக்கூடாது அப்படிங்கிற அதுதானே ஒரு இது. நான் இப்படி தாண்டா இருப்பேன், நான் எதுக்குடா மாற்றணும், நான் பைபிள் படித்தவன்டா, நான் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு இதை அவர் பேசுகிறார். ஆனால் இதில் காமெடி என்னங்கிறது தான். ஏன் இது உட்காந்து மொபைலை வச்சுட்டு நீ படிக்கிற அப்படின்னீங்கன்னா விஷயம் இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து தனிநபர் தீர்மானமாக விஜய் கொண்டு வந்தார்ல, அப்போ அவர் தமிழை பற்றி என்ன சொன்னார்னு நம்ம பார்க்கணும்ல. அவர் சொல்ல, நம்முடைய தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினால் வரும் ஓசையும் இல்லை. தமிழ் மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர், உணர்வு. நம்மை பெற்ற தாயே அம்மா என்று சொல்லும்போது பாசமும் சொந்தமும் நம்மை அறியாமலேயே உயிராக, உறவாக, உணவாக தானாக உள்ளே தோன்றுவது போல, அதைவிட ஒருபடி மேலே தமிழ் என்று சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும் என்று சொல்ல வேண்டுமா? அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தமிழ்னால 10 விசாவுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடைச்சிடாது. நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், எனக்கு அன்பு மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும், இதை படிச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது, நான் இங்கிலீஷில் தாண்டா தொடர்பே வச்சுருந்தேன் அப்படிங்கிறாருன்னா, இவனுடைய தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவங்க முட்டு கொடுக்கறது, இது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்ன வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி கொடுங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கேலியாக ஒரு நாடக அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகச்ச விஜய் பேசுனதுக்கும் ஜோசப் விஜய் பேசுறதுக்கும் மரிய வில்சன் பேசுனதுக்கும் எவ்வளோ முரண்பாடு இருக்குது. எனக்கு தமிழ்னால ஒன்றும் தமிழ் படித்த பாதி பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்கிறாரு. அப்படின்னா என்ன, தமிழுக்கு அந்த அருகதை இல்லை, பைபிளுக்கு அந்த அருகதை இருக்கிறது அப்படின்னு தான் மரிய வில்சன் சொல்லியிருக்காரு. இதை விட தமிழை கொச்சைப்படுத்த முடியுமா? அப்படி கொச்சைப்படுத்துகிறான் அந்த ஆள் பேசுகிறத பார்த்துட்டு டேபிள் தட்டுறான். தவைக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னா, நான் கிறிஸ்தவன், எனக்கு அன்பு அமைதி இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டதுனாலேயே மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே கண்டிக்கலை. தமிழை உதாசீனப்படுத்த, தமிழில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு அவனும் கேட்கல. நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் பேசியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்க. அப்படின்னா உண்மையிலே தமிழுக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள், எதை எதோடு ஒப்பிடுவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய இருக்குது. அதான் மன்மத நன்றின்னு ஒரு அம்மா சொல்லுத,
மனமார்ந்த நன்றின்னு அதுக்கு சொல்லலை, மன்மத நன்றின்னு அவங்களுக்கு தமிழ். அதாவது நேற்று விளவங்கோடு எம்எல்ஏ பேசுகிறாருங்க, அதாவது தொல்காப்பியர் பிறந்த மண் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்கிறாங்க. திருவள்ளுவரே அங்கே தான் அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட மண்ணிலேருந்து வந்தவர் மலையாளத்தில் வச்சுட்டு தமிழ் படிக்கிறாருங்க. அந்த ஊர் மக்கள் விளவங்கோடுலேருந்து அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவர் கேரளாவில் எம்எல்ஏவாக இருக்க வேண்டியவர் விளவங்கோட்டில் எம்எல்ஏவாக இருக்கார். மலையாளத்தில் படிச்சுட்டு அவர் பேசுகிற இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மோடியை கிண்டல் பண்ணானுங்களே, ஏன்டா நீ தமிழையே மலையாளத்தில் படித்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு படிக்கிறியாடா அப்படின்னு அவனாவது கேள்வி கேட்டானா? இந்த அளவுக்கு தான் தமிழக அரசியல் இருக்கிறது. தமிழ் பற்றும் இவர்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. இவங்களை பொறுத்தளவு தமிழ் என்பது ஒரு அரசியல் கருவி, அவ்வளவுதான். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய திருமேனிகள்லாம் அடித்து சேதம் செய்யப்பட்டிருந்தது. அதை கார்த்திக் கோபிநாத் இளைய பாரத் யூடியூப் வச்சு நடத்தக்கூடிய நிறுவனர், பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி, அவர் அதை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. பொது மக்களிடமிருந்து நிதி வசூலிக்கப்பட்டு அந்த கோவில் புனரமைக்கப்படுகிறது. அவர் மீது வழக்கம் போல குற்றச்சாட்டு, ஒரு நல்லதை பண்ணும்போது சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதையும் அவரும் சந்தித்தார். நிதி கையாளப்பட்டது, அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இப்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் அவர் இழைக்கவில்லை அப்படின்னு அவர் மீது இருந்த அந்த பழி நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் மீது பழி நீங்கியது அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் இப்படி செய்யக்கூடியவர் அல்ல அப்படிங்கிறத இந்த டே ஒன்லேருந்து ஸ்ரீ டிவி சொல்லி கொண்டு வந்திருந்தது. அது அவருக்குமே தெரியும். ஏன்னா இப்போது யூடியூப்பை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப் சேனல் குறித்து பேசுவதோ, அதாவது சரியான விஷயத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை பாராட்டுவதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஒரு சிக்கலை கொடுத்தால் அவர்களுக்காக குரல் கொடுப்பதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, அது வேறு ஒரு யூடியூப் சேனல், அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இது, நம்ம பேசுனா அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக ஆகிடுமே அப்படிலாம் நினைக்கிறாங்க. வணிக ரீதியாக யோசிக்க எல்லாம் இருக்காங்க. நம்ம அப்படி யாரையுமே பார்க்கல. அப்படியே மாரிதாஸுக்காக நம்ம பேசியிருக்கோம். நம்மளோடு கருத்து முறை கிஷோர் கே சாமிக்கு கூட ஏன் சவுக்கு சங்கர் கைதின் போது கூட ஸ்ரீ டிவி பேசியிருக்கிறது. அதையெல்லாம் பேசியவர்கள் கார்த்திக் கோபிநாத்துக்கு பேச மாட்டோமா? நம்ம கௌதமே ஒரு முறை பேசியிருக்கிறார். சிறுவாச்சூரில் தொடர்ச்சியாக 3 முறை அந்த சுதைகள் உடைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இது தொடர்ச்சியாக அப்படி நடந்துகிட்டு இருக்க, இதை ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள், பக்தர்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அவர் இதை புனரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கார்த்திக் கோபிநாத், இளைய பாரதம் பேரே நம்ம சொல்லுவோம், இளைய பாரதம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனோட நல்ல அந்த சேனல் இயங்கி கொண்டு இருக்கிறது. தேசியத்தை அந்த சேனல் பரப்பி கொண்டு இருக்கிறது. அதோடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர் தான் கார்த்திக் கோபிநாத். நீங்கள் சொன்னது மாதிரி பாஜகவுடைய ஊடக அந்த இதெல்லாம் ஐடி இதுலேயும் அவர் இருந்தவர். அவர் இதை வசூல் பண்ணி இதை புனரமைக்கிறதுக்கான முயற்சி செய்யும் பொழுது அவரோடு இருந்தவர்களே கூட அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவர் அந்த பணத்தை அப்படி பண்ணிட்டார், வசூல் பண்ணிட்டார், கார் வாங்கிட்டார், அது வாங்கிட்டார்னா பல அவதூறுகளை பரப்புனாங்க. நம்ம அவர் நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்காருன்னு நம்ம சொன்னோம். இப்பொழுது கோர்ட்டும் அதையைத்தான் சொல்லியிருக்கிறது. அவர் மீது ஐபிசி 420 கீழ் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. மனுதாரர் பணத்தை முறைகேடாக பயன்படுத்த வேண்டும் என்ற குற்ற நோக்கம் இருந்ததாக கருதுவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. பணத்தை முறையாகவும் நேர்மையாகவும் நீதிமன்ற கணக்கில் ஒப்படைத்துள்ளதால் தவறான ஆதாயம் பெற்றதாகவோ அல்லது தவறான இழப்பு ஏற்படுத்தியதாகவோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஃபிக்ஸ்டு டெபாசிட் உள்ள தொகை ப்ளஸ் வட்டி கோவிலுக்கே வழங்க வேண்டும். மனுதாரரின் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மிகவும் கிளியர் கட்டான ஒரு உத்தரவை நீதிமன்றம் இதற்கு 4 வருடங்கள் ஆகியிருக்கிறது. காரணம், அப்பொழுது ஆட்சியில் இருந்த திமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து இந்த கேஸை அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரணம், அவங்களுடைய சேனலில் திமுகவை அதிகமாக விமர்சித்தார்கள் அப்படிங்கிறது தான். அவர் அப்பொழுது பாஜகவிலே இருந்தாங்க அப்படிங்கிறதுனால பாஜகவில் இருக்கிறவர் ஒருத்தர் பணத்தை முறைகேடு செய்துவிட்டார், அதுவும் கோயில் பணத்தை முறைகேடு செய்து விட்டார் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனால் பாஜகவிற்கு ஒரு பழி ஏற்படும். கார்த்திக் கோபிநாத்ங்கிற ஒரு தனிநபர் மட்டும் இல்லாமல் பாஜகவிற்கும் ஒரு அவப்பெயரை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு திமுக செயல்பட்டது.
அதை இன்று தவிடுபொடியாக்கி இருக்கிறது இந்த உத்தரவு. இதற்காக கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு துணை நின்றவர்களும் இந்த கேஸ்லாம் வந்ததுனால ஏன்னா அவருமே கூட அட்வொகேட்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தொடர்ச்சியாக இது மாதிரிலாம் கேஸ் போடுவாங்க அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல. அவருமே அட்வொகேட்டு, அவர் ஆரம்பத்தில் மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தார் யூடியூப்பு, இப்போ அட்வொகேட்டாகவும் ஆகிட்டார். ஏன்னா இது மாதிரி கேஸ்லாம் வருங்கிறதுனால நீதி வென்று இருக்கிறது. கார்த்திக் கோபிநாத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைவு செய்தியாக, திருக்கோவில்களில் அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய உயர்மட்ட குழு ஒன்றை தமிழக அரசு நியமித்திருக்கிறது. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 பேர் கொண்ட குழுவிற்கு தலைவராக தவத்திரு சிவஞான பால சுவாமிகள் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் ராமநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் கூடவே கல்பாத்தி அந்த குழுமத்தைச் சேர்ந்த அகோரம் குடும்பத்தைச் சேர்ந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள், அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க இன்னொரு பின்னணி பாடகர், இன்னும் 2 பேர்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆதீனம், ஒரு நீதியரசராக இருந்தவர், அதுக்கப்புறம் சம்பத் அப்படிங்கிறவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் ஆன்மீக பிரச்சாரம் பண்ணுறவங்க சுமதி ஸ்ரீயா அவங்க சொற்பொழிவாளர், அப்புறம் வேல்முருகன் இவர் ஆணையரா, வேல்முருகன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை அவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வேல்முருகன் அவர் இது பண்ணியிருக்காங்க. அகோரம் அந்த குழுமத்தை சார்ந்த அர்ச்சனா கல்பாத்தி. இப்போ தாவேக்காவுடைய சின்னம் என்ன? இரட்டை யானை சின்னம். தாவேக்கா சின்னம் விசில். அதை பிகில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், பிகில். அந்த பிகிலோட ப்ரொடியூசர் ஒரு சின்னத்தையே கொடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் அல்லவா அவருக்கு. வெங்கட நாராயணா அவர் தான் ஜனநாயகன் ப்ரொடியூசரு. அவருக்கு வச்சுக்க நீ டெல்லி பிரதிநிதி, ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தமிழ்நாடு. அது மாதிரி ஜோசியம் பாத்தியா நீ ஓஎஸ்டி அப்படின்னா அப்புறம் அது சிக்கலான ஒன்று பண்ணுச்சு. அப்புறம் ரூட் மாஃபியா அப்படிங்கிற அவரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அவர் இணை தயாரிப்பாளராகவும் இருந்தார் நினைக்கிறேன் ஒரு படத்தில். ஜெகதீஷ் பெரியசாமியா அவருக்கும் அவருடைய தனி செயலாளருங்கிற அந்தஸ்தில் அரசாங்க பதவி. இப்படி தனக்கு நெருக்கமானவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அர்ச்சனா அவங்க கல்பாத்தி அகோதரம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்க்குறீங்க, அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அவங்க ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்டவர்கள். அவங்களுடைய மாமனார் 10 கோயிலுக்கு மேலே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். இல்லைன்னு சொல்லலாம், அவங்க உண்மையிலே அதை செய்திருக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இன்னொன்று, அவங்க மலையாள அந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த வழிபாட்டு முறையில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஞானம் இருக்கிறது என்ன? ஏன்னாப்பா நீங்கள் கோயில் விஷயமா அப்படின்னாலே அது ஆகமம் தெரிந்தவர்களையெல்லாம் நீங்கள் அந்த பொறுப்பில் உட்கார வச்சிங்கன்னா தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு சினிமா ப்ரொடியூசருக்கு கோயில் பற்றின ஆகம விஷயங்கள் எந்த அளவுக்கு தெரியும்? ஐஏஎஸ் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க, ஒரு சுவாமிஜி போட்டிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு இந்து கோயில்களுடைய நிலங்களை மீட்கணும், மற்ற விஷயங்களில் அவருக்கு ஒரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய செயல்பாட்டின் மூலம்தான் இருக்குது. போக தான் தெரியும். ஆனாலும் இந்த அறங்காவலர் குழு அப்படின்னு அமைச்சிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரிந்தவர்கள், வேண்டப்பட்டவர்களை நியமிச்சிருக்காங்க. இல்லை எல்லா ஆட்சியும் பண்ணுறது இல்லை. அது இப்போ போன தடவை பார்த்திங்கன்னா எனக்கு அதிர்ச்சியாக சில தகவல்களை ராம ரவிக்குமார் சொன்னார். என்னென்னா, இந்த தேசமங்கையர்க்கரசு எப்படி இந்த வேல்முருகன் சுமதி ஸ்ரீங்கிறது மாதிரி அப்பொழுது தேசமங்கையர்க்கரசின்னு ஒருத்தவங்களை போட்டிருந்தாங்க, சுகி சிவம். இவங்களெல்லாம் நீங்கள் எந்தெந்த கோயிலில் திருவிழா நடந்தாலும் இவங்கள தான் பேச கூப்பிடணும். இவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நீங்கள் திருவிழாவே நடத்தணும், கும்பாபிஷேகமே நடத்தணுங்கிற அளவுக்குலாம் கூத்து நடந்தது அப்படின்னா, அந்த அளவுக்கு இது போகாது. இந்த அறங்காவலர் தேடும் குழு இதெல்லாம் செய்யாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஒரு பக்கம் இது நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறையை தூய்மையாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ரமேஷ் ஒரு பக்கம் சொன்னால் கூட, இப்பொழுது ஒரு திருத்தத்தை அந்த துறையில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கிறது அப்படிங்கிறத தினமலர் செய்தித்தாள் வெளியிட்டு இருக்கிறது. என்னென்னா, உதவி ஆணையர், ஜாயிண்ட் கமிஷனர் அது மாதிரியான பொறுப்பில்
டெப்டி கமிஷனர் இது மாதிரியான பொறுப்பில் வரவங்களை ஹெச்ஆர்என்சியில் முதல்ல வந்து சட்டம் படித்தவர்களை தான் வந்து நியமிப்பாங்க. டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி அவங்க வரணும். ப்ரிஃபரபிளி தே ஆர் ஃப்ரம் லா. எதுக்கு அப்படின்னா, பெரும்பாலான கோயில் நிலங்கள் வந்து ஏதோ ஒரு லிட்டிகேஷனில் இருக்குது, எவனோ ஒருத்தன் ஆக்கிரமித்து வச்சுருக்கான், சட்டப்படி அங்கேருந்து மீட்கணும், எத்தனை வருஷம் அவன் லீஸ் எடுத்திருக்கான், எத்தனை ரெண்ட் கொடுக்காம எவ்வளோ நாள் இருந்திருக்கான், இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் ஒரு சட்டம் படித்தவராக இருந்தால் அவருக்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருந்தது ஹெச்ஆர்என்சியில். அதனால் நீங்கள் வேறு துறையிலேருந்து வருது, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவர் ப்ரொமோஷன் மூலம் வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்து, ஆனால் வேறு எந்த துறையிலிருந்தும் இங்கே நியமிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ புதுவிதமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த பதவிக்கு வருவது போலையும், அதே போல் வருவாய்த்துறையிலிருந்து மற்ற துறைகளிலிருந்தும் அதிகாரிகள் இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணது மாதிரி அதில் ஹெச்ஆர்என்சியில் ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இருக்கிறது அப்படின்னா அந்த செய்தி வெளியிட்டிருக்கு. அப்படின்னா வருவாய்த்துறை இவங்க என்னத்தை டெசிஷன் எடுப்பாங்க? பாதி இடத்துல வருவாய்த்துறை இவன் தான் வந்து பத்திரப்பதிவே எங்கள் இவனை வச்சுட்டு பண்ணியிருக்க போகிறான். பாதி இடங்களில் இவனுக்கு தெரியாமல் எந்தெந்த சொத்து யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு தெரியாதா, இவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது ஒன்று. இவங்க பல இடங்களில் ரைடு போகிறதோ இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் போனால் ஜாயின்ட் கமிஷனரோட தான் போவேன்னு இவங்க நிற்பாங்க. இவங்க டைரெக்டாக இந்த டெசிஷனும் எடுக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த சட்ட திருத்தம்? இது வந்து அறநிலையத்துறையுடைய செயல்பாட்டையே முடக்கும் ஒரு வேலை. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நேக்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தினமலர் வெளியிட்டு இருக்கிறது. இது இந்த கோயில் சம்பந்தமாக செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் பக்தர்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கோயில் சொத்து கபலீகரமாயிட்டிருக்கு. இப்பொழுது சட்டம் தெரியாத, ஏற்கனவே அந்த அறநிலையத்துறையில் யார் வேலை பார்க்கணும்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கும் பொழுது அதை இப்பொழுது மாற்றுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க. திமுக செய்யாததை தாவைக்கா செய்யுது அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொன்று அதை வந்து ஒரு மாய சக்தியாக காட்டிவிட்டு திரும்ப நீ திமுக போய் அந்த சக்திக்கே போறினா இது என்ன, மக்களை ஏமாற்றுவதற்கா அப்படின்னு பக்தர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இதை இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக செயல்பாட்டாளர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயின், ஜெய் ஸ்ரீராம், வந்தே வந்தே மாதரம்.